மெய்ப்பொருள் உறவுகளுக்கு வணக்கம். எங்கள் வீட்டில் செய்தி தெரிந்து கொள்வதற்காக தினத்தந்தி அப்படிங்கிற நாளிதழை வந்து நாங்கள் வாங்கிட்டு இருக்கோம். இந்த நாளிதழுடைய பேரை வந்து தினத்தந்தி அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தினதந்தி அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதோடைய தலையங்கம் தொடங்கி ஒவ்வொரு பக்கத்துலையும் ஒற்றெழுத்து பிழை அவ்வளோ இருக்குது. இன்னைக்கு ஜூன் 16 2026 இன்னைக்கு தலையங்கம் பாருங்கள். காலை உணவு திட்டம் விரிவாக்கம் அப்படின்னு போட்டிருக்காங்க. காலை உணவு திட்டம் விரிவாக்கம்னு வரணும். தடைக்காலம் முடிந்து கடலுக்கு சென்ற மீனவர்கள் அப்படின்னு போட்டிருக்காங்க. கடலுக்கு சென்ற மீனவர்கள் அப்படின்னு தானே வரணும். இது தலையங்கம் மட்டும் இல்லை, முதல் பக்கம் இல்லை, ஒவ்வொரு பக்கத்துலேயும் உங்களால் ஒரு எழுத்துப்பிழையை வந்து நீங்கள் பார்க்க முடியும். புதிய ஓய்வூதிய திட்டம் அறிமுகம் இல்லை, ஓய்வூதிய திட்டம் அறிமுகம். அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும் இல்லை, அத்தியாவசிய பொருட்கள் விலை உயரும். பாருங்க. அடுத்தது கனிம வள கடத்தலை தடுக்க வேண்டும் இல்லை, கனிம வள கடத்தலை தடுக்க வேண்டும். அப்போது ஒரு 80 வருடம் பாரம்பரியமிக்க ஒரு தமிழ் பத்திரிகையிலேயே வந்து இங்கே பாருங்கள், பயிர் கடன்களை முழுவதும் தள்ளுபடி செய்ய வேண்டும். பயிர்க்கடன்களை, ஏன்னா பயிருக்காக கொடுக்கக்கூடிய கடன் இல்லையா, அப்போது பயிர்க்கடன்களைன்னு சொல்லணும். அப்போது ஒரு 80 வருடம் பாரம்பரியமிக்க ஒரு பத்திரிகையில் வந்து இவ்வளவு ஒற்றெழுத்து பிழை இலக்கண பிழை இருக்குது அப்படின்னா அது வந்து எதை நமக்கு காட்டுது அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 70-80 வருட பாரம்பரியமிக்க ஒரு நாளிதழ் இது தினத்தந்தி அப்படிங்கிறது. அங்கே வந்து தமிழ் படித்தவர்கள் வேலை பார்க்குறாங்களா இல்லை தமிழ் தெரிந்தவங்க மட்டும் வேலை பார்க்குறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி எழுது. இதனால் என்னப்பா பெரிய பாதிப்பு, இதனால் ஒன்றும் அந்த செய்தியோட பொருள் மாறிலையே, இதனால் என்ன பெருசாக நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, இது வந்து நம் மொழியின் தூய்மையில் நாம் செய்து கொள்ளக்கூடிய ஒரு சமரசமாக நான் பார்க்கிறேன். இது வந்து மொழியை கொஞ்சம் கொஞ்சமாக சிதைக்கும். நம்ம வீட்டு பிள்ளைகள், அடுத்த தலைமுறையினர் இந்த மாதிரி செய்தித்தாள்களை எல்லாம் பார்க்கும்போது இதுதான் தமிழ் போல, தமிழ் எப்படியும் கூட எழுதிக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி எண்ணிவிடக்கூடும் அப்படிங்கிறது தான் என்னுடைய அச்சம். எனவே தமிழ் பத்திரிகை நடத்தக்கூடிய, தமிழ் பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு, அதனுடைய பதிப்பாசிரியர் மற்றும் நிறுவனர் அவங்களுக்கெல்லாம் ஒரு தமிழனாக நான் வைக்கக்கூடிய வேண்டுகோள் என்னென்னா, தயவுசெய்து பிழை இல்லாத தூய தமிழ் இருக்கக்கூடிய ஒரு நாளிதழை வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். ஏற்கனவே நிறைய நாளிதழில், இந்த நாளிதழ் மட்டும் கிடையாது, நிறைய நாளிதழில் நான் பார்க்குறேன் தமிழும் ஆங்கிலமும் கலந்த ஒரு நடையை வந்து ரொம்ப யதார்த்தமாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் ஒரு நாளிதழாக தூய்மையான தமிழோடு, பிழை இல்லாமல், இலக்கண பிழை இல்லாமல், ஒற்றெழுத்து பிழை இல்லாமல், ஒரு பிழை இல்லாத தமிழ் நாளிதழை வந்து எங்களுக்கு வழங்க வேண்டும் அப்படிங்கிறத ஒரு தமிழனாக என்னுடைய கோரிக்கையாக அன்புடன் வைத்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.